வட சென்னை எப்போதுமே தனித்துவம் பெற்ற பகுதியாக இருந்து வருகிறது. ஹைகோர்ட், சரக்கு மற்றும் மீன்பிடி துறைமுகங்கள், பழமையான கிறிஸ்தவ தேவாலயங்களை மையமாக கொண்ட வட சென்னை டிஜிட்டல் பேனர்களின் இதயமாக இப்போது மாறிவிட்டது. டிஜிட்டல் பேனர்களுக்கு ஹைகோர்ட் விதித்த தடை உத்தரவு இப்பகுதியில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. டிஜிட்டல் பேனர்களுக்கு இருக்கும் வரவேற்பால் வடசென்னை பகுதியில் இவற்றின் தயாரிப்பு கொடிகட்டி பறக்கிறது. அரசியல் விழாவில் தொடங்கி குடும்ப விழா, காதணி விழா என்று தெருக்களில் நடத்தப்படும் விழாக்களுக்கு கூட இப்போதெல்லாம் டிஜிட்டல் பேனர்கள் அழைப்பு விடுகின்றன. சாதாரண ஒரு விழாவுக்கு கூட 20 முதல் 100க்கும் மேற்பட்ட பேனர்கள் ஆர்டர் கிடைப்பதாக டிஜிட்டல் பேனர் தயாரிப்பாளர் கூறுகிறார். பிறந்தநாள், அம்மா பிறந்தநாள், இது அவங்க குடும்ப நிகழ்ச்சி, கல்யாணம், அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் பேனர் அடித்து கொடுத்தோம். 10-20 பேனர் ஆர்டர் வரும். ஒரு பேனருக்கு 200 ரூபாய் வீதமாக அதை அடித்து பலகெல்லாம் நான் வாங்கி அடித்து யார் என்னென்ன சைஸு கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி 15க்கு 10, 10க்கு 20, 20க்கு 10, 30க்கு 20 சைஸில் அடித்து அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோங்க. அரசியலில் துவங்கி குடும்ப விழாக்கள் வரை வட சென்னையில் டிஜிட்டல் பேனர்களின் ஆக்கிரமிப்பு நிரம்பி வழிகிறது. ஹைகோர்ட் உத்தரவை மதித்து டிஜிட்டல் பேனர்களை வைத்தவர்களே அதை அகற்றி விடுவது நல்லது. இல்லாவிட்டால் இப்பகுதியில் அன்றாடம் நடக்கும் விபத்துகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று இப்பகுதிவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ சிட்டி ஃபுல்லா பேனர் வைக்கிறதுனால பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு தான் ஏற்படுது. அந்த சமயத்தில் பேனருங்களை வச்சுட்டு உடனே முடிஞ்ச உடனே அந்த பேனருங்களை எடுத்துட்டா நல்லா இருக்கும். வட சென்னையில் உருவாகியுள்ள இந்த டிஜிட்டல் பேனர் கலாச்சாரத்துக்கு கடிவாளம் போடுவது விபத்துகளையும் தேவையற்ற சச்சரவுகளையும் தடுக்கும் என்பது இப்பகுதிவாசிகளின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. எத்தனை பேனர்களை மாநகராட்சி அகற்றினாலும் உடனுக்குடன் அங்கு இன்னொரு பேனர் முளைத்து விடுவது துரதிர்ஷ்டமானதுதான்.